நண்பர்களே என்னென்னாச்சுன்னா, நான் திருப்பூருக்கு வந்தேன் பார்த்துருங்க. திருப்பூருக்கு என்ன எதுக்கு வந்தாச்சுன்னா, நம்ம ரித்திக் தம்பி இருக்காங்களா, ரித்திக் தம்பி வந்து 1,00,000 இது சப்ஸ்கிரைப் நீங்க உங்க கையால தான் ஓப்பன் பண்ணி தரணும்னு சொன்னாங்க பார்த்துருங்க. அதனால நான் வந்தேன் பார்த்துருங்க. வந்துட்டு அதில் ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணியாச்சு, வீடியோல எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் என்ன கேட்டாச்சுன்னா, திருப்பூரில் அனாதை ஆசிரமம் இருக்கான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. சரி அதுக்கு நான் அனாதை ஆசிரமம் சாப்பாடு போடுவேன், ஆனால் கண்டிப்பாக போடணும், அது சொல்லுங்க என்ன. சரி வாங்கன்னு இருக்கு. அங்கே பொறுமைட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, ஆமாம் சாப்பாடு இது பண்ணிட்டாங்க. என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டேன். பிரியாணி இது பண்ணுங்கன்ட்டாங்க. நாங்கள் இப்போ பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு நான், ரித்திக் தம்பி, ஆனந்த் தம்பி, வேறு மணி தம்பி, அண்ணாச்சி, அண்ணாச்சி நாங்கள் எல்லாருமே எங்கே போயிட்டுருக்கோச்சுன்னா, இப்போ அவங்க சாப்பாடு போட்டு போயிட்டுருக்கோம். ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கோம் நண்பர்களே. பாருங்கள், அங்கே உள்ள நான் சாப்பாடை போட்டு வீடியோ போடுறேன் பாருங்கள். இது எதுக்கு நான் போடுறேன்னாச்சுன்னா, இந்த சாப்பாடு நாங்கள் எதுக்கு போடுறோன்னாச்சுன்னா, இது பெருமைக்குன்னு போடல, அதுக்குன்னு போடல. இப்படி நான் போடுற பார்த்து நான் வீடியோ போடச்சில் பல பேர் பார்ப்பீங்க. அதனால் வந்து இந்த சாப்பாடு வந்து எல்லாருமே வந்து இதே மாதிரி ஆசிரமத்துக்கு, முதியோர் இல்லத்துக்கு, இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம பல இதுக்கு செஞ்சால் கூட இந்த மாதிரி செய்யச்சில் வந்து அவங்க சாப்பிடச்சில அந்த அவங்க சாப்பிட்ட சிரிக்கச்சில் அதோட முகத்தை பார்க்கச்சில நம்மளுக்கு 1000 கோடி இன்பம்ல கிடைக்கும் பார்த்துருங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி செய்யுங்க. அதுக்காக வந்து இது விளம்பரம் தேடுறீங்களோ அதெல்லாம் நான் அப்படி தான் போடுவேன். என்ன நீங்கள் விளம்பரத்துக்கு சொன்னாலும் சரி சொன்னால் அதை நான் கண்டுக்கிடவே மாட்டேன். நான் 1000 கமாண்டு பார்த்தவன் என்ன. அதனால் நான் இந்த கமாண்டுக்கு இதுக்கெலாம் நான் எதிர மாட்டேன். நான் நான் வீடியோ போடுவேன். அதை எல்லாருமே நீங்கள் வந்து பாருங்கள். பார்த்து இதே மாதிரி எல்லாருமே செய்யுங்கன்னு சொல்லி தான் நான் போடுறேன். இது எந்த விளம்பரத்துக்கு எதுவும் கிடையாது. நீ விளம்பரம் சொன்னாலும் தான் அப்படியே விளம்பரம் வச்சுக்கோ என்ன. ரைட். நம்மள இப்போ என்னதுன்னா, நாங்கள் ஆசிரமம் வந்தாச்சு பார்த்துருங்க. இப்போ எல்லாருமே உட்காந்துருக்காங்க. இப்போ நாங்கள் சாப்பாடு இது பண்ண போகிறோம். இப்போ ரித்திக் தம்பி நானும் இப்போ சேர்ந்து நான் சாப்பாடு பண்ண போகிறோம். ஆனந்த் தம்பி, மணி தம்பி எல்லாம் இருக்காங்க. சேர்ந்து சாப்பாடு இது பண்ண போகிறோம். இப்போ தான் ஆசிரமம் வந்தோம். டைம் கரெக்டுண்ணே. கரெக்டாக வந்துட்டோம் நண்பர்களே. இப்போ வந்து இப்போ சாப்பாடு போடுறோம் பாருங்கள். என்ன வணக்கம். பாருங்கள் எல்லோரும் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு சாப்பாடு இது பண்ணிட்டோம். நான் கொடுக்குமா? தெரியுமா? அப்படியா பர்த்டேக்கு வந்து கொடுப்பாங்க, பிறந்த நாளுக்கு. ஓ சரி சூப்பர். பிடிச்சி கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. நான் வைக்கிற பண்ணி பிடிச்சி கொடுங்க. இப்போ வைங்க, உள்ள வைங்க, நான் சேர்ந்தாப்போ கொடுத்துருவேன். இல்லை வைங்க. இப்படி இல்லை ஒரு எடுப்போம், சேர்ந்தா போவோம். அச்சா அது ரெண்டாவது. இப்போ வந்து இப்போ சாப்பாடு வைக்க போகிற பாருங்க. ஆனந்த் நீங்கள் சைடில் நின்றுவா, கேமரா அப்படியே கொட்டுறதா என்ன பண்ணுறது? பிளேட்டில் பிளேட்டில் வச்சிடலாமா? அப்படியே கொட்டிக்கலாம். இது சட்டியில் வேணுந்துருக்கணும். இது அப்படி வச்சுட்டு போயிடணும் முதல்ல.
எல்லாருமே இப்போ நல்லா சாப்பிட்றாங்க, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செய்யுங்க. நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி எங்கள் ஊரில் போடுவேன். இன்றைக்கி வாய்ப்பு வந்து திருப்பூரில் கிடச்சிருக்கு எனக்கு. பெரியபாளையம் என்ன பெரியபாளையத்தில் வந்து கருணை கருணை இல்லத்தில் வந்திருக்கேன். எங்கள் ஊரில் கருணை இருக்குது. மாதத்துக்கு வந்து அங்கே செய்வேன். அதில் இன்றைக்கி எனக்கு வந்து திருப்பூரில் கிடச்சிருக்கு. இது செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் ரித்திக் தம்பி வந்திருக்கோம், இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எல்லோரும் சாப்பிட்றாங்க, ரொம்ப சந்தோஷமாக. இதே மாதிரி எல்லாருமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க கண்டிப்பாக. சாப்பாடு நல்லா இருக்கா? கேக் வேணா? சரி சரி. அண்ணாச்சி ஜிபி முத்து ஆமாம், சரிங்க. நல்லா இருக்கு சார். இறைவனுடைய அருள் எங்கிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இல்லாமல் அருகு ஓடி வந்து உங்களை தெளிந்த வெள்ளை மனதை வந்து இறைவன் வந்து எதுவும் பண்ண மாட்டேன், நல்லதே செய்வான். நல்ல முறையாக இருப்பேன். வேணும் ஜாமான வாங்கி கொடுங்க. சரி சண்டை வேணுமா? சண்டை வேணும் சரி வாரங்க விடா. சரி வாங்க சரி. அது நாம் மாதத்துக்கு ஒன்று போடுவோம். ஆமாம், அங்கேயும் இந்த கருணையில் இருக்குது. கிருஷ்ணூர்லேயும் கருணையிலும் ஆர்மியிலும் முதியோர்களும் எல்லாம் இருக்குது. அங்கேயும் இப்படி தான் உங்களை மாதிரி ஒரு அம்மா தான் பார்த்துருக்காங்க. அதில் அவங்களுக்கும் நாங்கள் செய்வோம், மாதத்துக்கு செய்வோம். அன்றைக்கி நம்ம வெல்டிங் வேணும்னாருங்க. அப்புறம் வெல்டிங் நம்ம ஒன்று பண்ணி கொடுத்தேங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்குதா, நம்ம செய்கிற வேலைகளை எல்லாம் அதை பார்த்து கொடுக்கலாம். அந்த கேப்ல தீட்டு தெரியாம பத்த வச்சு அப்படியே சரி சரி பேச வேண்டியது போயிட்டு எல்லாம் வெளியில தான் சேவை செஞ்சாரு. அப்புறம் என்ன நினைச்சாரு தெரியல, நம்ம இடமே இருந்து செய்யறா 1/2 ஏக்கர் பக்கம் இருந்துச்சு. அப்ப நம்மளே ஒண்ணு உருவாக்கணும்னா சரி சரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாருங்க. அப்படியே போக 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 மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணினதாங்க. நாங்கள் வந்து இடம் மட்டும்தான் கொடுத்தது, உருவாக்குனது அவர் ஆரம்பித்தது. ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து 5-10 கொடுத்து அவர் சேகரித்து ஒரு பெருசாக பண்ணிட்டாருங்க. இதுலேருந்து நான் எப்படி மீண்டு வருவேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்கவுங்ககிட்ட விட்டாச்சு. இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டது நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இல்லையாமா, அதை வந்து இப்போ உருவாக்கிட்டாருங்க. இப்போ கவர்மெண்ட்டே வந்து இது இல்லாமல் இருக்குது, இதை செய்யுன்னு சொல்லி மனநலம் பாதிக்கப்பட்டதான் இதை வேல் ப்ளஸ்ன்னு மாற்றிட்டாருங்க. இப்போ அதுதான் ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஊனமுற்றது தான் கருணை விழா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது விட்டுட்டு இப்போ வேல் ப்ளஸ் மனநலம் காப்போம். அதனாலதான் சொல்றேன், இப்படி எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு சாப்பாட்டுக்கு குறவே கிடையாது. வந்து யாரோ ஏதோ ஒரு விதத்துல அது வாடு போயிடும். மக்கள்னாலதாங்க, ஜனம் இல்லைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கெல்லாம் சும்மா வாய் பேச்சு மட்டும்தான். உதவிக்குன்னு ஆள் வர்றீங்க இல்லையா, அதுதான் எனக்கு பெருசு. இங்கே இப்போ ஒரு வேலை கொடுத்தீங்கன்னு இப்போ ஒரு வேலை பசி 44 பேர் மட்டும் இல்லை, இப்போ நாங்களும் ஒரு 10 பேர், கிட்டத்தட்ட 60 பேர் ஒரு பசி ஆகி. காலையில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க, ஒன்று நைட்டுக்கு கொடுக்குறாங்க, சேவா சங்கத்துக்காரவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த பிறந்த நாளைக்கு எல்லாத்துக்கும் அரிசி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதுக்கு அரிசி கொடுப்பாங்க, செலவு காசு கொடுத்துட்டு போவாங்க.
ஏதோ எல்லாமே கொடுத்து என்னை நிம்மதியாக வச்சுருக்குறாங்க. ஆனால் எனக்கு இவங்கள பார்த்துக்கிற முறை தான் பெருசாக தெரியுதுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. இதை கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹேண்டோவர் பண்ணி நான் இருக்க வரைக்கும் பார்த்துக்கிறேன், எனக்கு அப்புறம் கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருக்கணுங்க. அதுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சி எல்லா ஆனால் இவர் நினைவாக தான் போயிட்டுருக்கோனுங்க. வேறு கவர்மெண்ட்டே வந்தாலும் வேற யூஸ் பண்ணக்கூடாது. பேரு யூஸ் பண்ணுறதை விட இந்த ஏழைகளுக்காகத்தான் இருக்கணுங்க. அவங்க இந்த பள்ளிக்கூடம் கட்டுறது, கோயில் கட்டுறது, இல்லை வேறு ஏதாவது கம்பெனிங்களுக்கு கொடுக்கறது, இந்த ரீஸு கொடுக்கறது, இதெல்லாம் எதிர்க்கிறதுக்காகாது. இவர் வேரில் இப்படி இயங்கிட்டு இருக்கணும். இந்த ஏழைகளுக்கே அவங்க பார்த்துக்கணும். ஏன்னா நடமாடும் போகும்போது தான் தாய் பிள்ளைக்கு வருவாங்க. படுத்துட்டா எல்லாம் கொஞ்சம் விலகிடுவாங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே அதுக்கு ஒரு ஆண்டு வழி விடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் எங்க ஊர்ல கரணையில இருந்துச்சு. இதே மாதிரி தான் நீங்க சொன்ன மாதிரி தான் அவங்க கடவுள் நடத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அப்புறம் அவங்க மணி எடுத்துறாங்க, பிள்ளைங்க இருக்கு. இப்போ நீங்க எடுத்து வளைக்கிற பிள்ளைங்க நாளைக்கு அந்த பையன் சரியாகி வந்தாலும் வந்துருவான் உங்களுக்கு. அந்த பையன் கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஒரு மைண்டு அவங்க அவங்களுக்கு பல சிந்தனை போகும். இங்க ஒரு ஆள் அங்க போயிட்டு இருக்கோம், அங்க ஒரு ஆள் அங்க போயிட்டு இருக்கோம். அப்படி கடும்பாடு ரொம்ப கஷ்டமா தெரியுதுங்க. ஏன்னா வயசு அந்த வயசுங்க, ஏன்னா வாழ்ற வயசு, எல்லாம் படிச்சது ரொம்ப அவங்க என்ன பண்றாங்க அவங்களுக்கு தெரியாது. அது ரொம்ப விதமா போகும். அவங்க அம்மாவுக்கு இவன் ஒருத்தாங்க, அது வயசாயிருச்சு, கூட்டுற வேலைக்கு போயிட்டு இருக்குது. பையன் எப்போ வருவான், நல்லாய் வருவானா அப்படின்னு என்னை கேட்குது. நான் என்ன பதில் சொல்லிட்டு, கடவுள்கிட்ட கும்பிடுங்க, நம்ம நேரங்காலம் எப்படியோ அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க. இந்த பையன் பிறந்த நாளுக்கு வந்துடுறேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. பிறந்த நாள் வந்துருங்களா? சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நல்லா இப்போ வந்து நாங்கள் எல்லாமே ஹாஸ்டல் இப்போ ஹாஸ்டல் சாப்பாடு போட்டாச்சு பார்த்துருங்க. ஏன்னா உள்ளே போனோம், பார்க்குறது ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னாச்சுன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் சமாளித்து அவங்க அந்த ஹாஸ்டல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்கு நான் போய் சாப்பாடு போடச்சில ரொம்ப கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும். அதே மாதிரி நம்ம ஊருக்கு ஊர் ஆசிரமம் இருக்கும், நம்ம இதேமாதிரி நம்ம செஞ்சால் தான் அவங்களால இது பண்ண முடியும் பார்த்துருங்க. சாப்பாடு இது பண்ணியாச்சு. எனக்கு இப்போ சாப்பாடு வரைச்சில் இதாக இருந்துச்சு. அவங்கள சாப்பிட்டு அவங்க பார்க்கச்சில வந்து நம்மளுக்கு ரொம்ப ஒரு மன அழுத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆண்டவன் வந்து இப்படிலாம் படைச்சிருக்கானே, அப்போ நம்ம நல்லாக்கி வச்சுருக்கானே, அப்போ நம்ம 4 பேருக்கு செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணத்தில் வந்து எல்லாருமே பண்ணுங்க. ஏன்னா அதேமாதிரி நான் ஆனந்த் தம்பி, நம்ம ரித்திக் தம்பி, மணி தம்பி, நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். வந்து சாப்பாடு போடச்சில ரொம்ப சந்தோஷம். அவங்களாம் எங்களை பார்த்து வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்துச்சில நம்மளுக்கு நெஞ்சிலாம் அப்படி பூரிக்கி பார்த்துருங்க. இல்லை சந்தோஷம் இருந்துச்சுல, அவங்க சாப்பிடச்சில நம்மளை பார்க்க சந்தோஷம் இருந்துச்சு, நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளே இதே மாதிரி எல்லோரும் பண்ணுங்கள். நான் இப்போ இது எங்கன்னா திருப்பூரில் வந்து பாருங்க, கருணை இல்லம், திருப்பூர் கருணை இல்லம். இந்த ஐயா தான் நடத்தியிருக்காங்க. இது அவங்க அம்மா இல்லை அத்தை. அத்தை எங்கள் சைடில் போடுவேன். இன்றைக்கி வந்து திருப்பூரில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதை ரித்திக் தம்பி 1 மில்லியன் வாங்கி ஒரு சப்ஸ்கிரைப் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் அதையும் நான் சொல்லி நம்ம இது மூலிமா பண்ணுவோம்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டேன். அதேமாதிரி நீங்கள் போட்டாச்சு நம்மளே ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லோரும் பண்ணுங்கள். இதை வந்து நான் விளம்பரத்துக்கு செய்கிறேன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க. இதே போல் எல்லோரும் பண்ணுங்கிறதுக்கு இது ஒரு வீடியோ உதாரணம் தெரிஞ்சிடும்.